ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்மளோட ஓன் சிக்னேச்சரை எப்படி லோகோவா யூஸ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. சிக்னேச்சர் ஸ்டைல் ஃபாண்ட்னு போய் ஆன்லைன்ல போட்டா நிறைய ஸ்டைல் ஃபாண்ட்ஸ் ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கும். அதுல நமக்கு பிடிச்ச ஸ்டைலை யூஸ் பண்ணி அதே மாதிரியே நம்மளோட லோகோவை கொண்டு வந்துடலாம். இது ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். இதை யூஸ் பண்ணி சிக்னேச்சர் ஸ்டைல் ஃபாண்ட் கொண்டு வந்துடலாம். நான் பேப்பர்ல எப்படி சைன் போடணும் அந்த மாதிரி தான் எனக்கு லோகோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ஸ்டைல் சிக்னேச்சர் லோகோவா வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு ஒயிட் பேப்பர்ல டிரா பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா அந்த சைனை உங்க போன்ல இருக்கிற கேமரா யூஸ் பண்ணி ஒரு போட்டோ எடுத்துங்க. போட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம எடுத்த ஃபோட்டோவை அடோப் லைட் ரூமில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிற இடத்தெல்லாம் விட்டுட்டு அந்த சைன் மட்டும் தெரிகிற மாதிரி கிராப் பண்ணிக்கிறேன். கிராப் பண்ணதுக்கப்புறமா ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கலாம். எக்ஸ்போசர் அதிகமாக்கிட்டு பிளாக்ஸ் ஃபுல்லாகவே டவுன் பண்ணிட்டோம்னா அந்த சிக்னேச்சர் மட்டும் தனியாகவே தெரியும். கான்ட்ராஸ்ட் முடிஞ்ச அளவு அதிகமாகவே வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறமா இங்கே இருக்கிற ஐக்கானை தொட்டோம்னா கீழே ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் வரும். தொட்டோடனே இந்த இடத்துல ரேடியன் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் இருக்கிற அந்த யாரோ எடுத்துகிட்டு போய் ஒயிட் கலர் தெரிகிற இடத்துல வச்சுட்டு அதோட ரிஃபைன் வந்து ஃபுல்லாகவே ஹை பண்ணிடுங்க. ஹை பண்ணிட்டு செலெக்ஷன் ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா அதில் இருக்கிற எக்ஸ்போசர் ஃபுல்லாகவே ஹை பண்ணிட்டா போதும். பேக்ரவுண்டு ஃபுல்லாகவே ஒயிட் கலர் ஆகிடும். நமக்கு அந்த சிக்னேச்சர் மட்டும் தனியாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோவை எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. நம்ம எந்த ஃபோட்டோவில் இந்த சிக்னேச்சர் வரணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபோட்டோவை பிக்சார்ட் ஆப்பில் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்கிற ஆட் ஃபோட்டோங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆட் ஃபோட்டோவில் நம்ம ஏற்கனவே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிற அந்த சிக்னேச்சரை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறமா கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் பிளெண்ட் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் அதில் மல்டிபிள் சூஸ் பண்ணிங்க. மல்டிபிள் சூஸ் பண்ணோடனே பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கிறதுனால ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடும். அதில் இருக்கிற சிக்னேச்சர் மட்டும் தான் தெரியும். அந்த சிக்னேச்சர் எவ்வளோ பெருசு தெரியணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை ஸ்கேல் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு ஓகே கொடுத்துட வேண்டியதான். அதுக்கப்புறமா உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரியும்னா அதை தொட்டு கீழே இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போனோம்னா அதில் போய் கிளாரிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமா அதில் இருக்கிற பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. இப்படி பண்ணாலே இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும். இந்த வீடியோல நம்மளோட சிக்னேச்சர் எப்படி லோகோவா கிரியேட் பண்ணலாங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் போன் மட்டுமே யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாங்கிறதையும் பார்த்தாச்சு. இதுல உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.